ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களில் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டுவிட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்துல ஆண்டவர் ஆசா கிட்ட யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷர்கிட்ட ஆண்டவர் பேசும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 3 இந்த காரியங்களாக பிரித்து இதில் சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். 1, அவரோடு இருக்கிறது. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ஆண்டவர் பட்சத்துல நீங்க இருந்தீங்கன்னா அவரும் உங்க பட்சத்துல இருப்பார். நாம் ஆண்டவரோடு இருக்கிறோமா என்று சொல்லி நாம் தான் பார்க்க வேண்டும். நம் கர்த்தரோடு இருப்போம்னு சொன்னா அவர் நம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அடுத்தவர் சொல்றாரு, நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். நம்ம அவர் தேடணும்னா கண்டிப்பா அவர் நமக்கு வெளிப்படுகிற ஆண்டவராக இருக்கிறார். அப்படின்னா அவர் நமக்கு தென்படுவார். நம்முடைய காரியங்களிலே அவரை நாம் பார்க்க முடியும். 3வது அவர் சொல்றாரு, நீங்கள் அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். நாம் அவரை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அவரும் நம்மை விட்டு விடுவார். ஆகவே இன்றைக்கும் கூட நாம் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவரோடு கூட இருக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். நாம் யாருடைய பட்சத்தில் இருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியமானது. நாம் அவர் பட்சத்தில் இருந்து அவர் நம்ம பட்சத்தில் இருப்பார். நாம் மனுஷர்களுக்காக மனுஷர் பட்சத்தில் இருப்போமானால் அல்லது உலகத்தினுடைய பட்சத்தில் இருப்போமானால் அவர் நம்மிடத்தில் இருக்கிறார். நாம் அவர் பட்சத்தில் இருப்போமானால் கர்த்தருடைய பட்சத்தில் நம்ம இருப்போம்னு சொன்னா அவர் நம்ம கூட இருப்பார். நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும். ஆண்டவரே நம்மோடு கூட இருக்க என்னை நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி நம்மை நாம் அர்ப்பணித்து ஆண்டவருக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். இப்போ நம்ம ஆண்டவருக்காக வாழும்போது ஆண்டவருக்காக விட்டு கொடுத்துருக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரும் நம்ம கூடவே இருப்பார். நாம் கூடவே இருக்கும்போது ஆண்டுடைய வாசனம் சொல்லுகிறது, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியா இருக்கிறவன். ஆண்டவரோடு கூட இசைந்து இருக்கிற பழகுதல், அவர் கூட இருக்கிறது என்னன்னா சும்மா கூட இருக்கிறது இல்லை, அவரோடு இசைந்து செயல்படுதல். அவர் என்னெல்லாம் விரும்புகிறாரோ அவர் என்ன சொல்றாரோ அதன்படி செயல்படுகிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நம்மிடத்தில் அமையுமானால் அவரும் நம்மோடு கூட எப்பொழுதும் இருப்பார். அவைதான் ஆண்டவர் மோசே நாட்கள்ல ஆண்டவர் கடினமாக அவர்களை சொல்றாரு, உங்கள் பிதாக்களை போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீங்கள் அப்படின்னு சொல்லி. ஆகவே இந்த நாளில் நாம் ஆண்டவரோடு கூட இருக்க நம்மை நாம் விட்டுக் கொடுப்போம். அவர் நம்மோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். அப்படியானால் ஆண்டவரை தேடுகிற ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரே அதை எதிர்பார்த்து வர்றார். ஆண்டவரை தேடுகிற இருதயத்தை உடையவர்கள், ஆண்டவரை தேடுகிறவர்கள் உண்டோ என்று தேடுகிற உணர்வுள்ள இருதயத்தை உடையவர்கள் உண்டோ என்று பார்க்க ஆண்டவர் அவர் வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிறாராம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவர் அவரை தேடுகிற உணர்வுள்ளவர்கள் உண்டோ என்று பார்ப்பதற்கு அவர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு கூட நாம் அவரை தேடினால் அவர் நமக்கு கண்டிப்பாக தென்படுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். நம்ம தேடணும்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஈடுபடுவார்.
ஆகவே தேவனை தேடுகிற இருதயம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கட்டளையிடுவாராக. தன்னுடைய வசனம் கடைசியாக சொல்லுகிறது, நீங்கள் அவரை விட்டுவிட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லி. ஆகவே ஆண்டவரை விட்டு விலகுகிற பொல்லாத இருதயம் எங்களுக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் ஆண்டவரத்தில் கேட்க வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவர் பட்சத்தில் இருக்கக்கூடிய இருதயம், ஆண்டவரை விட்டு தூரப்படுத்துகிற எந்த ஒரு காரியம் எங்களிடத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு வெளிப்படுவார், நம்மை பலப்படுத்துவார்.